இறைவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் அமைப்புகள் எல்லாமே மிகச்சிறப்பாக பணவரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க. வருட ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிக்கு 10ஆம் இடத்துல உங்களுடைய யோகாதிபதியான பாக்கியாதிபதி தர்மகர்மாதிபதி யோகத்தில் சனி 10ஆம் இடத்துல இருக்கிறார். ராசியில் இப்போது ஆரம்பத்தில் தமிழ் புத்தாண்டின் ஆரம்பத்தில் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதுக்கப்புறம் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 2ஆம் இடத்திற்கு வந்ததற்கு பிறகு 3 மாதங்கள் கழித்து அப்படியே அதிசார முறையில் 3ஆம் இடத்திற்கு போய் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு பண விவகாரங்களில். இது வரைக்குமே தெரியாதனமாக ஒருத்தட்ட பணத்தை கொடுத்து வச்சிட்டாங்க, அந்த பணத்தை வாங்கவே முடியலைங்க. தேவையில்லாமல் சும்மா ஒரு ஹெல்ப்னு கேட்டாருங்க, நான் கடன் வட்டிக்கு கூட கொடுக்கவே இல்லைங்க. ஏதோ என் வீட்டில் இருக்கிற பணம் அவர் வீட்டில் கொஞ்ச நாள் இருக்க போது, இருந்தால் இருந்துட்டு போகுது, அவர் பிரச்சனையாவது திரும்பேன்னு ஒரு நல்ல நோக்கத்தோடு கொடுத்திருந்த பணத்தை திரும்ப வாங்க முடியாமல் அலைந்து கொண்டு இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணவரவுகள், நீங்கள் உழைத்த பணம் உங்களுக்கே கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் நிறைந்த நல்ல மாற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான இதாக இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக இருக்கும். பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியை செய்பவர்கள், அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் அமைப்பில் இருக்கிறவங்க, வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய டெலிஃபோனில் செல்ஃபோனில் வாடிக்கையாளர்கிட்ட பேசினா தான் எனக்கு இந்த வாரம் வருமானம், இந்த வாரம் சம்பளம், இந்த மாத சம்பளம், தினசரி சம்பளம்னு பேச்சின் மூலமாக ஜீவனத்தை வைத்திருக்கக்கூடிய அனைத்து மிதனராசிக்காரர்களுக்குமே இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு நிறைவான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. தொழிலாளர் பெருமக்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு சம்பள உயர்வு கிடைக்கும். சிலருக்கு ப்ரமோஷன் என்று சொல்லப்படக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை. மிதனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே 2 பக்கமும் அடிபட்டு இருந்த நிலைமைகள்லாம் மாறி, வீட்டிலையும் வேலை செய்கிறேன், ஆஃபீஸ்லேயும் வேலை செய்கிறேன், என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லையான்னு இருக்கவங்க எல்லாத்துக்குமே குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. ஜூன் மாதத்திற்கு பிறகு இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு. 2-3 வருஷமாக ஆகி திருமணமாகியும் எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கலங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கேற்ற புத்திர பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு மிதனராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய நல்ல தன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாக இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக இருக்குங்க. சிலருக்கு கடன்கள் வரும். ஹவுசிங் லோன் மாதிரியான வீடு கட்டலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க ஹவுசிங் லோன் அப்ரூவல் ஆகலை, வாகன கடன் அப்ரூவல் ஆகலை, வண்டி வாங்க போகிறேன், வீடு கட்ட போகிறேன், அதற்கான ஒரு கடன் அப்ரூவல் ஆகலைன்னு நினச்சிக்கிறவங்களுக்கு நல்ல பேங்க்கில் கடன் அப்ரூவல் ஆகுது. கடன் வாங்கினாலும் கூட அதை கட்ட முடியும் என்கின்ற அளவிற்கு ஒரு வீட்டு கடன் அடைந்தாலும் கூட நல்ல பொருள் சேர்க்கை, ஒரு வீடு அமைகிறது அல்லது ஒரு நிலத்திற்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, நிலமே வாங்கிறது என்பது போன்ற பொருள் சேர்க்கையும் நல்ல விதமான அத்தனை தன்மைகளும் இருக்கக்கூடிய இனிய தமிழ் புத்தாண்டாக அமைஞ்சிருக்குதுங்க. மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு, போன தமிழ் புத்தாண்டு, ஏன் போன ஆங்கில புத்தாண்டு கூட எனக்கு அப்படி ஒன்றும் நல்லதாக செய்யலைங்க. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், இத்தனை வயசாயிடுச்சு, இதை சாதிக்க முடியல, அதை சாதிக்க முடியல, வாழ்க்கையில் ஏன் தான், என்ன காரணத்திற்காக தான் பிறந்தேன், இறைவா என்னை ஏன் இப்படி சோதிக்கிற என்கின்ற மாதிரியாகத்தான் நம்மில் பல பேர் இருக்கிறோமே தவிர முழு நிறைவு அடையாதவர்களாகத்தான் இருக்கிறோமே தவிர முழுமையாக எதனையும் பெற்றவர்கள் எல்லாருமே இல்லை. ஆயினும் ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு முன்னேற்றம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த முன்னேற்றமும் இல்லைன்னா கூட வயசு ஒரு வயசு கூட தாங்க செய்யுது, அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் தான் இல்லையா? சரி, போன வருடம் நல்லா இல்லாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு 2026 தமிழ் புத்தாண்டு ஏதாவது நல்லதுகளை செய்யுமா? சரி, அதற்கு முன்னால் இந்த புத்தாண்டு பலன்கள் என்பது எப்படி சொல்லப்படுகிறது? உண்மையிலே நான் அடிக்கடி பேசுகிறேன். நான் பேசுகின்ற சன் டிவியில் கூட நான் இந்த ராசி பலன்கள் என்கின்ற இந்த பெயர்ச்சி பலன்களாக இருக்கட்டும், ஆண்டு பலன்களாக இருக்கட்டும், எல்லாமே பொதுவானவை. ஒரு 30 அல்லது 40% மட்டுமே அத்தனை ராசிக்காரர்களுக்கும் பொருந்தி வருவதாக இருக்கக்கூடியது அப்படின்றத அடிக்கடி சொல்கிறேன். இதுதான் உண்மையும் கூட. உங்களுக்கென்ற தனி பலன், உங்களுடைய பிறந்த ஜாதகம், இந்த யூனிக்னு சொல்லுவோம் இல்லையா, தனித்துவமானது. எப்படி ஒவ்வொருவருடைய கை ரேகை என்பது, ஒரு ரேகை யாருக்குமே இன்னொருவருக்கு இருக்காதோ, பல கோடி மக்கள் பிறக்கிறோம், இந்த பல கோடி மக்களில் ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ரேகை இன்னொருவருக்கு இல்லவே இல்லை என்பதை விஞ்ஞானம் நிரூபித்த ஒன்று. அதை போலத்தான் உங்களுடைய ஜாதகம் என்பது, பிறந்தபோது நீங்கள் பிறந்தபோது இருக்கின்ற ஒரு ஜாதக அமைப்பு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு மட்டுமே ஆன ஒரு தனித்தன்மையான அமைப்பு. அந்த பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் நல்ல தசாபக்திகள், உங்களுடைய பிறந்த நாள் நட்சத்திர அமைப்புகளின் அடிப்படையில் நல்ல தசாபக்திகள் நடந்தால் இந்த மாதிரி ராசி பலன்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லைங்க.
ஓரளவிற்கு நல்லாவே எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். அப்படின்னா எதுக்குங்க இந்த மாதிரியான கோச்சார பலன்கள், வருடாந்திர பலன்கள் சொல்லப்படுகிறது என்று பார்த்தா, எப்போவுமே ஒரு வாகனம், ஒரு வண்டி, ஒரு ஸ்கூட்ரு இருக்குங்க. அந்த ஸ்கூட்ரு கூட 2 வீல் இருக்குது இல்லையா? காருக்கு 4 சக்கரம் என்றாலும் கூட ஸ்கூட்ரு போன்ற வாகனங்களுக்கு 2 வீல். அந்த காலத்தில் மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டிக்கு 2 சக்கரம் இருக்கும். அப்போ இப்போ நான் சொன்ன பிறந்த ஜாதக அமைப்பு ஒரு சக்கரம் என்றால், இன்றைக்கு இந்த வருடாந்திர பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய நிலையில் கோச்சாரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்ற இன்னைக்கு நிலைமையில், அதாவது பலன்கள் என்பதே பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில், நீங்கள் பிறந்த அன்று ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட அந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் உள்ள பலனை இன்றைக்கு மாறிக்கொண்டே, அதாவது மாறவே மாறாத பிறந்த ஜாதகத்தை கொண்டும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இன்றைய நிலை அமைப்புகளை வைத்துதாங்க சொல்லப்படுகிறதாங்க இந்த ஜாதக பலன். ஆகவே கோச்சார பலன்களும் அவசியம். அப்போ அந்த கோச்சார பலன்கள் எதை வைத்து சொல்லப்படுகின்றன? இந்த புத்தாண்டு பலன்கள் எதை பற்றி சொல்ல போகிறோம்? 4 முக்கியமான கிரகங்களை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். என்ன? வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லுவோம். மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கின்றன. இதில் 5 கிரகங்கள் 4 கிரகங்கள் மாத கிரகங்கள், 1 கிரகம் நாள் கிரகம். ஐயா, சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். சுக்கிரனும் புதனும் 20-25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பாங்க. 30 நாள் 31 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். 45 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த 4 கிரகங்கள் மற்றும் மாத கிரகங்களான இந்த 5 கிரகங்களை விட்டுவிட்டு ராகு, கேது, குரு, சனி என்கின்ற அந்த 4 கிரகங்கள் மட்டுமே வருடாந்திர கிரகங்களாக செயல்படும். இதில் மிக முக்கியமான கிரகம் வருடாந்திர கிரகம் சனி. 2.5 வருஷம் ஒரே இடத்துல இருப்பார். இந்த 2.5 வருடம் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியும், அதனை அடுத்து 1.5 வருடம் 18 மாதங்கள் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, கேதுக்கள் இருவரும், பிறகு 12லிருந்து 13 மாதங்கள், ஒரு வருஷத்துலேருந்து 1 வருஷம் 1 மாதம் வரைக்கும் மாறக்கூடிய அந்த குருவின் அமைப்புகளையும் வச்சுத்தாங்க பெரும்பாலான வருட பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் ஏதாவது இந்த வருடாந்திர கிரகங்கள் மாற்றங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குதுங்க. அதை வச்சு தான் சில பலன்கள் சொல்லப்படுகிறது. என்ன பலன்கள், என்ன மாற்றங்கள் இருக்கிறது? ஏப்ரல் 14ஆம் தேதி 15ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறந்திருது இல்லையா? அதனை அடுத்த 1.5 மாதங்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. இந்த குருப்பெயர்ச்சி மிக உயர்வான ஒரு குருப்பெயர்ச்சிங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டில் தாங்க அதி உன்னத நிலையான உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். அதுக்கப்புறம் 3 மாதம் அதிசார முறையில் முன்ன பின்ன போயிட்டு வருவார்னு வைங்க. இருந்தாலும் அவர் அதிக உயர்நிலையில் இருக்கிறார். குருவின் தயவால் இந்த வருடம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும், எல்லா ராசிக்காரர்களுக்கும் சேர்த்து நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனை அடுத்து ஒரு 5 மாதம் கழித்து ஆங்கில அமைப்பில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. இதுவும் இந்த தமிழ் புத்தாண்டுடைய ஒரு பாதிப்புகளை, சாதக பாதகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சனி பயிற்சி இருக்குங்களா? இல்லைங்க. சனி பயிற்சி இந்த புத்தாண்டில் கண்டிப்பாக கிடையாது. சனி மீன வீட்டிலேயே மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாகவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாகவும் இருக்கின்ற நிலையில் இருக்கிறார். அவர் மற்ற ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்க போகிறதில்ல.